வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, ரொம்ப நாளாக குழந்தைக்காக முயற்சி செய்கிறீங்க, ஆனால் மருந்துகள் எதுவுமே எங்களுக்கு எடுத்துக்க பிடிக்கல, சீக்கிரமே தாய்மை அடையணும், மருந்துகள் இல்லாமல் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பொருள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அது என்ன, எப்படி சாப்பிட்ணும், எந்த அளவில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகள் பண்ணிக்கோங்க. கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். தம்ப்நெயிலை பார்த்த உடனே நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு. முருங்கைக்கீரையை பற்றி தான். இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனைக்கு இந்த முருங்கைக்கீரை, முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நமக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாமல் கண்டினியூஸாக நம்ம இதில் கிடைக்கக்கூடிய உணவுகளை முறையாக எடுத்தோம் அப்படின்னாலே எந்த விதமான மருந்துகளும் இல்லாமல் நம்மளால் கர்ப்பம் அடைய முடியும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அது சரியாகி கருத்தரிக்க இதுதான் சரியாக இருக்கும்னே சொல்லலாம். இது நிறைய தோழிகள் பயன்படுத்தி பலனடைஞ்சிருக்க ஒரு பொருள் தான் முருங்கைக்கீரை அப்படிங்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக, அதாவது ஒரு பெண் பூ பெய்துறாங்க, பெரிய மனுஷி ஆகிறாங்க அப்படின்னாலே அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் நியூட்ரிஷனாக கொடுக்க ஆரம்பிச்சிரும். அந்த வகையில் முருங்கைக்கீரை, முருங்கை சூப் அதிகமாக அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் மாதவிலக்கு ஏற்படும் பொழுது நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு, நம்ம அனிமிக்காக ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய அயன் சத்து தேவைப்படும் இல்லையா? இதுக்காகவும் நமக்கு முருங்கைக்கீரை கொடுப்பாங்க. அதே போல் கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் ரொம்பவே சுலபமாக வந்துடும். இந்த முருங்கைக்கீரையை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது. அதே போல் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால பசி உணர்வு நமக்கு குறைக்கப்பட்டு, சீக்கிரமே நமக்கு அதிகமாக சாப்பிட்ற உணவு குறைக்கப்பட்டு நம்மளோட உடல் எடை குறையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நம்ம இப்போது குழந்தைக்காக நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க நிறைய சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட். இந்த ஃபோலிக் ஆசிட் நம்ம காய்கறிகள், பழங்களில் எடுத்துக்கும் பொழுது ஃபோலைட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது முருங்கைக்கீரையில் அதிகமான அளவில் இருக்குது. இதை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கருமுட்டை சரியான சைஸில் சரியான நேரத்தில் வெடித்து வெளியே வர்றதுக்கான அத்தனை சப்போர்ட்டுமே இந்த முருங்கைக்கீரை உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் ஒரு சிலருக்கு முருங்கைக்கீரை பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை ஒத்துக்காமல் இருக்கலாம். சில பேருக்கு முருங்கைக்கீரை கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டாங்கனாலே டயரியெலாம் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் முருங்கைக்கீரையை விட ஒரு படி மேலேன்னு சொல்லலாம். அதிக அளவு அயன் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய விதைகள் ஆண்களுக்கு தேவையான விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கான அனைத்து சத்துக்களுமே இது உங்களுக்கு கொடுத்துரும். ரொம்ப வீக்காக இருக்காங்க, உங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு கவுண்ட்டு குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை பசல்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை விந்து ரொம்ப நீர்த்து போன மாதிரி இருக்குது சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் தொடர்ச்சியாக அவங்க முருங்கை விதை பொடி அல்லது முருங்கைப்பூ இதை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வரணும். சரி, இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை தினமும் எடுத்துக்கிறது நல்லது. தினமும் பொரியலாக எடுத்துக்க முடியாதவங்க சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நம்ம சூப் மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது முருங்கைக்காயும் நம்ம எப்போவுமே சமைக்கிறது மாதிரி நம்ம குழம்போடவே சேர்த்து அந்த முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு காய் ஒருத்தவங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணக்கூடியவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக முருங்கைப்பூ. இந்த முருங்கை இலையை விட இந்த முருங்கைப்பூ குழந்தையின்மை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த முருங்கைப்பூவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் மருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை பூவை பொரியல் செய்து எடுத்துக்கலாம், இல்லை குழம்புல சேர்த்து எடுத்துக்கலாம். இதிலெல்லாம் நம்ம சேர்த்துக்கும் பொழுது அதோடைய முழு பலன்கள் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். அப்படி இருக்கும் பொழுது ப்ராப்பராக எப்படி சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, பசும்பால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. 1 டம்ளர் பசும்பாலுக்கு 15 முருங்கைப்பூக்களை சேர்த்து நைட் நேரத்தில் இதை எடுத்துக்கணும். பாலில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. அந்த முருங்கைப்பூவோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே அந்த பாலில் கலந்துரும். அதுக்கப்புறமா உங்களால் அந்த முருங்கைக்கீரையை மென்று சாப்பிட முடியும் அப்படின்னா சாப்பிடலாம், இல்லைன்னா அதை தூர போட்டுருங்க. கண்டிப்பாக வெள்ளை சர்க்கரையை சேர்க்கக்கூடாது. அதற்கு பதிலாக பனங்கற்கண்டு எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். பனங்கற்கண்டு வாங்கிட்டு அதில் சேர்த்து நீங்கள் குடிக்கும் பொழுது உடலுக்கு அப்படி ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு எவ்வளவு மோசமான விந்தணுக்களுடைய பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை நொடி பொழுது
நிமிஷத்தில் சரி செய்கிறதுக்கு இந்த முருங்கைப்பூக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இதை எத்தனை நாள் இந்த மாதிரி இரவு நேரத்தில் நம்ம வந்து முருங்கைப்பூவை பாலில் சேர்த்து குடிச்சிக்கிட்டு வரணும்னு பார்த்திங்கன்னா, தொடர்ச்சியாக ஒரு மண்டலம் அப்படிங்கிறது 48 நாட்களை குறிக்கும். ஒரு மண்டலம் தொடர்ச்சியாக இந்த பாலை வந்து ஆண் பெண் 2 பேருமே எடுத்துக்கிட்டு வரும்பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை பேறு ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நிறைய தோழிகளுக்கு அக்கா நான் வந்து இணையும் பொழுது எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, எனக்கு வந்து சர்விக்கல் மியூக்கஸ் வரவே மாட்டேங்குது, வஜைனல் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்னுலாம் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த மருந்து வந்து ஒரு சூப்பர் ரெமிடியாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அக்கா இந்த கொதிக்க வைக்கிறது, சூப் வைக்கிறது இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நான் ஒர்க்கிங் உமனாக இருக்கேன், வேறு ஏதாச்சும் சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னா, முருங்கை விதை பொடி இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சில மளிகை சாமான் கடைகள்லேயும் வந்து இப்போல்லாம் கிடைக்குது. அந்த முருங்கை விதை பொடியை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோங்க. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெது வெதுப்பான தண்ணி, சுடு தண்ணி கிடையாது, வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் முருங்கை விதை பொடியை வந்து கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுத்துக்கோங்க. இதனால் கருமுட்டை வளர்ச்சியும் அதிகரிக்கும். அதே போல் ஆண்களுக்கு விந்தணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சரியாகி உங்களுக்கு மருந்துகள் இல்லாமலேயே இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கூடவே எப்போவும் நான் சொல்கிறது போல் சத்தான உணவுகளையும் வந்து சேர்த்துக்கோங்க. ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதிகப்படியான இனிப்பு, உப்பு, கார உணவுகளை வந்து தவிர்த்துடுங்க. அதே போல் காலையில் முருங்கை விதைப்பொடி எடுத்துக்கிட்டு இரவில் முருங்கை பூ பால் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக குடிக்கலாம். இது வந்து பக்க விளைவுகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஆனால் வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துடாதீங்க. நான் சொன்ன அளவுலேயே எடுத்துக்கோங்க. முருங்கை விதைப்பொடி வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. முருங்கை பூ வந்து ஒரு 15 பூக்களை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிரச்சனை எல்லாமே இதை எடுத்துக்கிட்டு வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி சீக்கிரமே மழலை செல்வம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.